Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா சம்மர் ஹாலிடேஸ்ல வெளியில எங்கேயும் போகல. அதனால ஒரு 2 நாள் ட்ரிப்புக்கு வந்து பாண்டிச்சேரி பிளான் பண்ணி போயிட்டு வந்திருந்தோம். பாண்டிச்சேரியில சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க. அங்க நாங்க வந்து செல்ஃபி மியூசியம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ இது பாண்டிச்சேரியிலே தான் இருக்கு. பக்கத்துலேயே சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெடி பியர் இருக்கு இல்லைங்களா, குட்டி குட்டி டெடிஸ்க்கெல்லாம் வந்து ட்ரெஸ் வந்து ரொம்பவே அழகாக ஒவ்வொரு நாட்டில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸை வந்து போட்டிருக்காங்க. இது வந்து 195 நாடுகள்லேருந்து போடக்கூடிய அந்த பாரம்பரிய உடைகளை வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழே வந்து அது எந்த நாட்டை சேர்ந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த டெடிபியருக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து ரொம்ப அழகாக வந்து போட்டிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது. தமிழ்நாடு எங்கே இருக்குது, கேரளா எங்கே இருக்குது, ஆந்திரா எங்கே இருக்குது, நான் தேடி தேடி பார்த்துட்டே இருந்தோம் நானும் கனிஷ்காவும். ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் அந்த க்ரியேட்டிவாக வந்து ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிலிக்கான்லேயே வந்து ஸ்டாச்சுலாம் வந்து செஞ்சுருக்காங்க. ஃபைபர் அண்ட் சிலிக்கான்லேயே பெரிய பெரிய ஆக்டர்ஸோட அந்த சிலைகள்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ உலகத்திலே ரொம்ப உயரமான மனிதரோட ஸ்டாச்சுவும் இங்கே இருந்தது. ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். ஸோ ஒவ்வொரு நாட்டோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து சூப்பராக இருந்ததுங்க. எப்படி தான் இதை க்ரியேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக பாருங்கள் அர்னால்டு. ஸோ இவர் கூடயும் வந்து நம்ம நின்று செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக ஃபிஷ் அக்வாரியம்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கையாலேயே செய்யப்பட்ட ஃபிஷ்ஷுங்க. இதுக்கு அந்த பெயிண்டிங் அப்புறம் அந்த கார்விங் எல்லாமே வந்து கையாலேயே செய்யப்பட்டது. ஸோ அதை வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. ஸோ ஒன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து ஃப்ரேம் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே கூடவே வந்து ஒரு சிஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. 0.5 சைஸஸில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி டெடிஸ் எல்லாம் கூட வந்து இங்கே வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாதப்போ அவங்க கூடவே வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இதெல்லாம் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. குட்டி குட்டி டெடிபர்ஸ்லாம் வந்து பார்க்கப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த ஃபிஷ் அக்வாரியத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய மீன் இருந்தது. இந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய வாயில் வந்து குட்டி குட்டி மீனை வந்து போடுற மாதிரி நின்று கூட நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா உயரத்திலே ரொம்பவே குள்ளமான மனிதர், அவங்களோட பேரண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரியான இந்த ஃபோட்டோஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ணி இங்கே நமக்கு பார்வைக்கு வச்சுருக்காங்க. ஸோ அவரோட சிலையும் வந்து இங்கே இருந்தது. நம்ம அவர் கூடயும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேங்க நின்று. அடுத்ததாக ஒரு பெயிண்டிங், அதாவது ஒரு ட்ராயிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தலைவர்களும் இருக்கிற மாதிரியான ஒரு பெயிண்டிங். ஆக்டர்ஸும் இதில் இருக்கிறாங்க. காந்தி தாத்தாவை பார்த்தேன், அதுக்கப்புறம் நம்ம அன்னை தெரேசாவை பார்த்தேன். ஸோ இவங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஃப்ரேமில் எல்லா முக்கியமான அந்த தலைவர்கள், ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஏஆர் ரஹ்மான் இருக்கார், அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு பேர் வந்து பார்க்கும்போது சொல்ல தெரியல. அப்துல் கலாம் ஐயா இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஃபேமஸ் ஆட்கள் எல்லாருமே ஒரே பெயிண்டிங்கில் இருக்கிற மாதிரியெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பெயிண்டிங்ஸ், இந்த க்ரியேட்டிவ் உருவாக்குனவர் வந்து மிஸ்டர் ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வந்து ஃப்ரேம் பண்ணி நமக்கு பார்வைக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவரோட ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 பர் ஹெட்டுக்கு வந்து வாங்குகிறாங்க. ஸோ வந்து ஒர்த்தான ஒரு பிளேஸு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்குள்ளே போய் பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், சார்லி சாப்ளின், மோனலிசா, அதுக்கப்புறம் ஜீசஸ், அன்னை தெரேசா, அப்புறம் பாபா. ஸோ இவங்களோட அந்த சிலைகள் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர்,
ஃபைபருக்கும் சிலிக்கானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபைபரோட மெட்டீரியல் எப்படி இருக்கும், சிலிக்கான் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து இந்த பாபாவோட ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிக்கானை யூஸ் பண்ணியிருக்காங்க. டச் பண்ணி பார்க்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாபாவோட சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்சார் வச்சுருக்காங்க. நம்ம கிட்ட போகிறப்ப கண்ணை வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மூடி திறப்பார். அதுக்கப்புறம் பேசுகிற மாதிரி அந்த லிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசையும். அடுத்ததாக இது வந்து த்ரெட் ஆர்ட்டுங்க. டெடிபியர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த த்ரெட்டிலே வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வெட்டிங்கில் ட்ரெஸ் போடுவாங்க இல்லைங்களா ஒவ்வொரு நாட்டிலும், அந்த வெட்டிங் சீரீஸ் மாதிரி எல்லா நாட்டோட அந்த வெட்டிங் ஸ்டைல் ட்ரெஸ்ஸை வந்து இந்த டெடிபியர் பொம்மைக்கு வந்து போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்லைன் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா கேலரி மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது சிங்கிள் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ராயிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதை ஸ்டார்ட் பண்ணி எங்கேயுமே நிறுத்தாமல் கடைசியாக முடிக்கிறப்ப தான் அந்த கை எடுப்பாங்க. அந்த மாதிரி ட்ராயிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ணி சேலும் பண்ணுறாங்க. நம்ம வேணும்னா அதை வாங்கிக்கலாம். ஃப்ரேம் பண்ணி பெரிய பெரிய ஃப்ரேமெல்லாம் கூட இங்கே இருந்துச்சுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. பட் வீடியோவில் அதை காட்ட வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அதை வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல. ஸோ பாண்டிச்சேரியில் நிறைய இடங்கள் நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் ரொம்பவே எனக்கு பிடிச்ச பிளேஸ் வந்து இந்த செல்ஃபி மியூசியம் தான். ஸோ அதனால தான் வந்து இது ஒரு தனி வீடியோவாக போடணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் ஒரு வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பிளேஸ்க்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி போகிறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.